ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃப்ளூயிட் அல்காரிதம். இதுதான் அதோட கொஷின். ஃப்ளூயிட் அல்காரிதங்கிறது நம்ம ஷார்ட்டஸ்ட் பத் ஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட் வந்து இதை வந்து டி ஆஃப் ஜீரோன்னு எடுத்துகிட்டு இதோட வெர்டெக்ஸ் வந்து ரோ ஒன் காலமாக எழுதிட்டு இப்போ அதோட டயகனல் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து ஜீரோவாக இருக்கும். இப்போ வந்து ஏ டு பி அதுக்கு பார்த்துருக்கான்னு பார்க்கணும். இப்போ ஏ டு பி வந்து பார்த்து இல்லை, ஸோ அதனால் இன்ஃபினிட்டி. இப்போ ஏ டு சி வந்து இருக்குது, அதோட வெயிட் வந்து 3. ஏ டு டி வந்து பார்த்து இல்லை, ஸோ அதனால் இன்ஃபினிட்டி. இப்போ அடுத்து பி பார்க்கணும். பி டு ஏ ப்ளஸ் சி டு ஏ பார்க்கணும். சி டு ஏ போக முடியாது, அதனால் இன்ஃபினிட்டி. சி டு டி இங்கே இருக்குது, பி இங்கே இருக்குது, ஸோ பார்த்து கிடையாது, அதனால் இன்ஃபினிட்டி. இப்போ டி டு சி, டியிலேருந்து சிக்கு வந்து போக முடியாது, அதாவது சி டு டி தான் இருக்குது, டி டு சி கிடையாது, அதனால் இன்ஃபினிட்டி. டி டு டி வந்து போக முடியாது, 0. ஸோ அதாவது பார்த்து இருந்தால் அதோட வெயிட் போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா இன்ஃபினிட்டி போடணும். இப்போ வந்து டி ஆஃப் 1, அதாவது 1 வச்சுட்டு நம்ம அது மூலியமாக பார்த்து போயிருக்கான்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் 1 இன்டர்மீடியட். இப்போ இதே மாதிரி டயகனல் எல்லாமே 0 போட்டுருங்க. இப்போ ஏ டு பி வந்து பார்த்து கிடையாது, ஸோ இன்ஃபினிட்டி. ஏ டு சி வந்து ஏ டு டி வந்து பார்த்து கிடையாது, இன்ஃபினிட்டி. இப்போ பி டு ஏ இருக்குது, ஸோ 2. பி டு பி வந்து 0. பி டு சி வந்து சி ஏவை யூஸ் பண்ணி நம்ம போகலாம். ஸோ இப்போ 2, 3, 5, ஸோ அதான் 5 போட்டிருக்கேன். பி டு டி வந்து இன்ஃபினிட்டி, பார்த்து கிடையாது. அப்புறம் சி டு ஏ இன்ஃபினிட்டி. சி டு பி வந்து 6. டி டு பி வந்து போக முடியாது, ஸோ இன்ஃபினிட்டி. இப்போ டி டு சி வந்து ஏவை யூஸ் பண்ணி போகலாம். அப்போ டி டு ஏ 6, ஏலேருந்து சி, அப்போ 6 + 3 9. டி டு டி வந்து, ஸோ இப்போ ஏவை யூஸ் பண்ணி நம்ம போனோம். இப்போ வந்து அதே மாதிரி பியை யூஸ் பண்ணி போகணும், அதனால் வந்து டி ஆஃப் 2 = 2 இன்டர்மீடியட் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஏ பி ரெண்டும் யூஸ் பண்ணி அடுத்த வெர்டெக்ஸ்க்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதே மாதிரி டயகனல் எல்லாமே 0. இப்போ நம்ம இந்த இன்ஃபினிட்டியை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், மற்ற நம்பர் எல்லாமே அப்படியே வரும். டி வந்து பார்த்து கிடையாது, ஸோ இன்ஃபினிட்டி. இப்போ வந்து சி டு ஏ வந்து பிஏ யூஸ் பண்ணி போகலாம். அப்போ 7 + 2 9, ஸோ அதனால் 9. அப்புறம் சி டு, அதனால் 3 இன்டர்மீடியட். அங்கே வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகுறது வந்து ஏ டு பியும் ஏ டு டி அண்டு பி டு டி வந்து சேஞ்ச் ஆகும். ஏ டு பி வந்து அதாவது டி டு ஏ வந்து 6, ஏ டு சி வந்து 9, அதாவது 3, 6. இப்போ சப்போஸ் இப்போ ஏ டு பி கண்டுபிடிக்கிறீங்கன்னா இப்போ இந்த 10 விட சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா அதை இங்கே போட்டுருவோம், அதாவது சாரும் இல்லாட்டினா அப்படியே இதே தான் இங்கே வரும். ஸோ இங்கே எந்த சேஞ்சுமே இல்லை, ஸோ அதனால் நான் அப்படியே இந்த இடத்த போட்டிருக்கேன். ஸோ இது நம்ம ஷார்ட்டஸ்ட் பத் ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த ஃப்ளூயிட் அல்காரிதம் யூஸ் பண்ணுறோம். தேங்க்யூ.